தெருவில் இருக்கிற நாய் அடக்கம் வாய், அதுவே ஒரு ஆதரவற்ற கட்சி. கூட்டணிகள்ல கட்சியை கூட்டி தந்தது கூட கூப்பிட மாட்டாங்க. அரசியலுக்கு வரேன்றது கேவலமான விஷயம். பொம்பளை அசால்ட்ட பக்கத்துல உட்காந்து பெண்ணை உரசிக்கிட்டு உங்க குடும்பத்துல உள்ள உறுப்பினர் மூலம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஹலோ மை டியர், நான் உங்களுக்கு காமெடி தர்றது. இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா அகில உலக சீச்சி ஜோக்கர் தான். ஆமா, இந்த ஜோக்கரை தான் பார்க்க போறோம். வெட்டாத விட மாட்டேன்டா. தலைவை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில தலைவை யாருக்கிட்ட வந்திருக்கானா, நம்ம தளபதி கிட்ட வந்துட்டியா. சரி, தளபதி கிட்ட வந்துட்டான்னா நீங்க தலைவர் பொழப்புக்கு ஏதோ பண்ணீங்கன்னு விட்டோம். அப்படி விட்டுற முடியுமா? அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அதாவது மிஸ்டர் கூல் சுரேஷ் அவர்களே, ஒரு படத்துக்கு போனோமா, ஒரு பட ப்ரொமோஷனுக்கு போனோமா, 5-10 வாங்கிக்கிட்டு இருந்தோமான்னு இருக்கணும். ஒரு பட ரிவியூக்கு போனோம், ஓடாத படத்துல நீங்க உட்காந்துக்கிறதும் 4 பேருக்கு நீங்களே ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு தட்டு தட்டு கை தட்டு அப்படின்னு கத்த விடுறதும், அது உங்களுக்கு அழகா இருந்து அதை நீங்களே ரசிக்கிறதும், தனக்கு தான் அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு பிம்பம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம தலைவர் இப்போ ஒரு கட்சி வர ஆரம்பிச்சுட்டாராம். அது என்ன ஒரு கட்சினா, கட்சி சிஎஸ்கே கட்சி. அவர் பேர் தான் கூல் சுரேஷ் கட்சியா? இல்ல, கட்சினா என்னன்னு தெரியுமா? இந்த கட்சி கூட கூட்டணியா? அப்படி எந்த கட்சின்னு பார்த்தா அது சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கட்சினா இல்ல, அதுவே ஒரு ஆதரவற்ற கட்சி. தெரிஞ்சு பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல. பாய முன்னேந்து போட எதாசியமா பேச போற. நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம். கூல் சுரேஷ் அவர்களே, உங்களை கூட்டணிகள்ல கட்சியை கூட்டி தந்தது கூட கூப்பிட மாட்டாங்க. பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராபிக் ஜாம் பண்ணி மக்கள் கூட்டம் கூட்டினாதான் அது மாநாடு. சும்மா 5 பேரை வச்சுக்கிட்டு 2 தங்களுக்கு காடு அப்படி கத்துனா அது ரசிகர்கள் கிடையாது தலைவா, புரியுதா? கோடிக்கணக்கான கூட்டம் கூடணும், அது கூடுனாதான் அது மாநாடு. மற்றும் கோழி பிரியாணியை கொடுத்து கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றது இல்ல. இந்த கூல் குள்ளா போடுற ஆள் இல்ல சார். ஆனா நீங்க எந்த கூட்டத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த கூட்டம் காசு தாண்டி வந்த கூட்டம் இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும் சுரேஷ் அவர்களே. அதனால வாய அடக்கமா பேசி பழகுங்க. வாய் ஜாஸ்தி உனக்கு தெரிஞ்சு போச்சா? இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்குல்ல, அத மாதிரி நான் அடக்கமா பேசணும், சரியா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை? கூல் சுரேஷ் என்ற அந்த நாய், புரியுதுங்களா? கமெண்ட்ல இப்ப உங்களுக்கே க்ளூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நாய் எதுக்கு கத்தினே இருக்கிறான்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெருவுல இருக்கிற நாய் அடக்கம் வாய் என்ற மாதிரி தேவையில்லாம வாயை திறந்து கூல் சுரேஷ் அவர்கள் தளபதி விஜயை வம்பளுத்துட்டாரு. இத வம்பளுத்தா இது மத்தவங்கமா எல்லாருமே கடந்து போயிட மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு கோடிக்கணக்கான கூட்டம் இருக்கு, அது கூல் சுரேஷுக்கு நல்லாவே தெரியும். அவருக்குன்னு தீவிரமான ரசிகர்கள் இருப்பாங்களே. கூல் சுரேஷ் ஒரு படத்துக்கு போறீங்க, ரிவ்யூ சொல்ல போறீங்க, உங்க பின்னாடி நிக்கிறது யாரு? உங்க ரசிகர். ஏதோ ஒரு அஜித் ரசிகர் பின்னாடி இருப்பான், கண்டிப்பா தளபதி ரசிகர் உங்க பின்னாடி இருக்கலாம். இதே இந்த பேச்சை பேசிட்டு நாளைக்கு போய் ஒரு படம் ரிவ்யூ உங்களால சொல்ல முடியுமா? இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் உங்களை சும்மாவே சிறப்பா கவனிப்பாங்க, அது நீங்க துணிவு படத்துக்கு நீங்க போகும்போதே உங்களுக்கே தெரியும். இப்ப இதை வேற சொல்லிட்டீங்கன்னா விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு சிறப்பா கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன். உனக்கே பிரச்சனைனா யாரும் வந்து நிற்க மாட்டாங்க, நீங்க மக்கள் பிரச்சனைக்கு வந்து நிற்பீங்களாக்கும். என்ன சுரேஷங்க இப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைத்தனமா? வெட்டாத விட மாட்டேன்டா. கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். ஓ, கூட்டம்னா கூல் சுரேஷ், கூல் சுரேஷ் இருக்கிற கூட்டமா? இது அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா கூட்டம் இருக்கிற இடத்துல அண்ணனுக்கு சிறப்பா இருக்கும் நம்புறோம். இருக்கும், தெரு தெருவா வந்து நிப்பேன், அதுதான் கூல் சுரேஷ். தெருவுல வந்து நிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா நீங்க தெருவுல வந்து நின்றா உங்க பக்கத்துல ஒருத்தன் வந்து நிக்க மாட்டான். அவர் அப்படி கிடையாது இல்ல சுரேஷனே. முதல்ல நீங்க கட்சின்னு தெரியுங்க, உங்க கட்சியில மொத்தம் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? சரி, உங்களுக்கு சப்போஸ் நீங்க நினைச்ச கனவுபடி உங்களுக்கு சட்டமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளரா நீங்க வந்து நின்றீங்கன்னா, நீங்க சுயேட்சை வேட்பாளரா வந்து நின்றீங்கன்னா உங்க குடும்பத்துல உள்ள உறுப்பினர் மூலம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அது தெரியுமா உங்களுக்கு? சும்மா மைக்கு கிடைச்சிருச்சு 4 பேர் நிக்கிறான்னு எதையாச்சும் பேசிட்டா கூட்டம் கலைஞ்சு போயிரும். ஆனா அண்ணன் மட்டும் தான் தனிமையில நிற்பீங்க.
சங்க சார்பாக வம்பிழுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, ஐயோ நீங்க நினைச்சிருங்க, உங்களுக்கு இதே பொழப்பு. நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். மாநாடு கூட்டுறாங்க, கோடிக்கணக்கான பேர் வாராங்கன்னா அது அவர் சொந்தமா அவர் சம்பாதிச்ச கூட்டம், பணத்தை தாண்டி கொடுங்க கூட்டம் கிடையாது. அதை நீங்க சொல்லி பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு இது பெரிய ஆளாக முடியாது அண்ணே. இது மிகப்பெரிய பாதிப்பு தான் ஆக முடியும். சரியா? ஏதோ படத்துல நடிக்கணுமா, நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. மெட்ராஸ் படத்துல வர ஜானி பாய் கத்திக்கிட்டே இருக்கீங்க, யாரும் கண்டிக்கிற மாட்டேன். அதான் உண்மை. அதான் சரி, இதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு நீங்களே சாணி எடுத்துக்கிறது, கோமாரிசம் போட்டுக்கிறது, பவுடர் அள்ளி போட்டுக்கிறது, குதிரை சவாரி வர்றது, இப்படி உங்களே நீங்க பண்ணிக்கிட்டணும். சரியா? அதுதான் உங்களுக்கு அழகா இருக்கு. இதை பார்த்து ரசிக்கிறாங்கல்ல, ஒரு என்டர்டைனர், அவ்வளவுதான். அது மாதிரி இந்த பெண்கள் கிட்ட சீப்பா பிஹேவ் பண்றது, உரசுறது, வைக்கிறது, நாகரிகமற்ற செயலாம் செஞ்சுக்கிட்டு நீங்க அரசியலுக்கு வரேன்றது கேவலமான விஷயம். அதனால நீங்க சொல்லவே கூடாது. நான் அரசியலுக்கு வரேன்னு பொம்பளை அசால்ட்ட பக்கத்துல உட்காந்து பெண்ணை உரசிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸி. எவ்ரிதிங் இட்ஸ் அப் டு ஐஸ். அவங்க போட்டுருக்கா இந்த இடத்துல கொஞ்சம் அழிச்சிட்டாங்க, அப்போதான் ஷூ ஆயிடுச்சு. நீங்க பண்றதே எல்லாரும் பாத்துக்கிதான் இருப்பாங்க. பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு ஆங்கர் விட மாட்டீங்க. ஒரு நடிகை உட்காந்து அங்கேதான் நான் உட்காருவேன் அப்படின்னு பண்றீங்க. இதை பண்ணிட்டு உங்களில் ஒருவன் நீ அங்கேயே இருங்க. தளபதி விஜயின் மட்டும் நான் சொல்லல, மற்ற எந்த அரசியல்வாதிகளையும் நீங்க சாடி பேச வேணாம். சரி, நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய் பாய்.